பருதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நமது இதயங்களுடன் இணைவோம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பெரும் ஆளுமைகளையும் தலைவர்களையும் உலக தமிழ் மக்களுடன் இணைக்கும் ஒரு சிறிய முயற்சி மின்னல் பருதி வார இதழ் மற்றும் மின்னல் பருதி பிராட்காஸ்டிங். இந்த இரண்டு தொழில்நுட்பங்கள் வழியாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு வாழ் தமிழ் மக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து வருகிறார்கள். இன்று சிறப்பு விருந்தினராக நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பது பிஜேபி குடும்பத்தின் தலைவர் திரு சந்தோஷம் ஐயா அவர்கள். பிஜேபியை பற்றி நம்மளுக்கு பெருசாக விவரமாக சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது. காரணம் பிஜேபியை பற்றி தெரியாத தமிழ் மக்களோ தொழில் முனைவோரோ யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழகத்தை வியாபாரத்தின் உச்சத்தை தொட்ட பெரும் குழுமம் பிஜேபி குழுமம். அதில் பன்னீர்தாஸ் ஐயா மற்றும் சந்தோஷம் ஐயா இணைந்து இந்த பெரும் சாம்ராஜ்யத்தை நிறுவியிருக்காங்க. இந்த சாம்ராஜ்யம் வழியாக பலதரப்பட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சிறு தொழிலாக ஆரம்பித்து அதை இந்தியாவே வியந்து பார்க்குற அளவுக்கு பெரும் ஆளுமையாக வளர்ந்திருக்கும் திரு சந்தோஷம் ஐயா நம்முடைய இணைந்திருக்கிறாங்க. அவங்களோட நம்ம சந்திச்சுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வணக்கம். கடற்கரை பாண்டியன் மின்னல் பருதியிலிருந்து. சந்தோஷம் ஐயா, இந்த நிகழ்ச்சி மின்னல் பருதி வாயிலாக சிறந்த ஆளுமைகளையும் உலக தமிழ் மக்களையும் இணைக்கிற ஒரு சின்ன முயற்சி இதயங்களுடன் இணைவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி. இது நம்ம வாரப்பத்திரிக்கை 2002 வந்துட்டு இருக்கு. இந்த வாரப்பத்திரிக்கை மின்னல் பருதி அப்படின்ட்டு இந்த வாரப்பத்திரிக்கை தலைவர்களை மட்டுமே தான் நம்ம மையப்படுத்திட்டு வரோம். உலக தலைவர்கள், விடுதலை வீரர்கள் இவங்களை ஞாபகத்துக்காக திருப்பி எடுத்துகிட்டு வர்றதுக்காக இந்த தலைவர்கள் மட்டுமே தான் அந்த புத்தகத்தில் வருவாங்க. சிறந்த ஆளுமைகளை மட்டும்தான் நம்ம சந்திச்சு அவங்களுடைய அனுபவத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிற முயற்சி தான் எங்களுடைய சிறிய முயற்சி. இன்று எங்களுக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 2 நிமிஷம் உங்களோட கலந்துரையாடலாம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. இந்த பிஜேபி குழுமத்தில் நீங்களும் உங்கள் சகோதரன் இணைந்து இந்த ஒரு பெரும் குழுமத்தை உருவாக்கியிருக்கீங்க. இந்த குழுமம் பலதரப்பட்ட தொழிலாளர்களுக்கும் மக்களுக்கும் வாழ்வுரிமை தந்திருக்கு. உங்களுடைய வளர்ச்சியோட ரகசியம் அடுத்த தலைமுறைக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் நெல்லை மாவட்டத்திலே வெள்ளியூர் கிராமத்திலே அழகப்பபுரம் என்ற ஒரு சிற்றூரில் அங்கிருந்து பிழைப்பு தேடி சென்னையிலே வந்ததும் ஒரு டீ கடை, விறகு கடை, இப்படி பலதரப்பட்ட சிறு வியாபாரத்தை துவக்கினோம். இதெல்லாம் முதலில் எங்களது அருமை அம்மா சந்தனத்தலை அவர்கள் எங்களுக்கு கூட இருந்தே எல்லா வேலையும் செய்தார்கள். அருமை அண்ணன் பிஜே பன்னீர்தாஸ் எதையும் முன்னேற்ற பாதை செய்ய வேண்டும் எண்ணத்தில் அவர்கள் கொண்டார்கள். இருவரும் சேர்ந்த வெற்றி கிடையை வைத்து பின்பு ஒரு வேர்க்கு ஒரு மளிகை கடை வைத்து சிறு எங்களுக்கு தொழிலை வளர்த்தோம். அப்போ அதன் பிறகு தமிழ் முறை திட்டத்தை ஆரம்பித்தோம். தமிழ் முறை திட்டம் என்றால் அப்பொழுது பொருள் தேவை என்றால் சிறுக கட்டி பொருளை வாங்குவேன். ஒரு கை கடிகாரம், ஒரு வாய், ஃபேன், இன்னும் ரேடியோ, மல்டி ரேடியோ, இப்படி பலதரப்பட்ட சிறு தொழிலை ஆரம்பித்து அது வளர்ந்து நாம் ஆர்மை அண்ணாச்சி அவர்களும் சென்று அந்த வசூலை பண்ணோம். அதன் பிறகு எங்கள் தொழில் வளர்ச்சி அடைந்தது. ஒரு 500 பேர் வேலை செய்கிற அளவில் தொடர்ந்தோம். அதன் பிறகு இன்னும் மேலே முயற்சியோடு செய்யும். அண்ணாச்சி அவர்கள் தொலைநோக்கு பொருள்கள் நம்மால் முடியும், என்னால் முடியும், உன்னால் முடியும் என்ற எண்ணத்துடன் அவர்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தார். நாங்கள் எல்லாரும் சிற்றூரிலிருந்து இங்கு வந்த பிறகு இங்கு தொழில் வளர்ந்தது. தொழில் வளரும் பொழுது எங்களுக்கு திருமணமாகவில்லை, திருமணம் ஆகிவிட்டது, குடும்பங்கள் பெருசாகிவிட்டது. ஆக இதெல்லாம் நாங்கள் செய்யும் பொழுது
அமெரிக்கா நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அமெரிக்கா நாட்டிற்கு சென்று வால் டிஸ்னி லேண்டை பார்த்தோம். அதை செய்தது வால் டிஸ்னி என்பவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், வரைபடம் வரைகிறார். அதை பார்த்து விட்டு நானும் சென்னையில் செய்யலாம் என்று வந்தோம். சென்னைக்கு வந்தோம், இடம் கிடைக்கவில்லை. ஆனால் இறைவன் சில நேரத்தில் சில வாய்ப்பும் வசதியும் கொடுப்பார். அதுபோல் இப்பொழுது நீங்கள் தங்க கடற்கரை பார்ப்பீர்கள். அதில் 106 ஏக்கராவை ஒரு தாய், ஒரு அன்பு தாய், அவர் பெயர், அந்த அம்மா அவர் அந்த இடத்தை தந்தார். கேஜிபி தங்க கடற்கரை ஆரம்பித்தோம். அது பொட்டல் காடு. அந்த இடத்தை பார்த்தால் யாரும் வாங்க முடியாது. ஆனால் ஒரு நாள் காலையிலே பார்வதி சீனிவாசன் என்ற ஒரு அம்மையார் அண்ணாச்சி அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக வன்னியரிடம் 106 ஏக்கர் இருக்குது, வாங்கிக்கொள்ள. பணம் இல்லையம்மா, என்ன நீ தமிழ் முறையில் கொடு. அது ஏன் அவர்கள் தமிழ் முறைன்னு சொன்னார். அதற்கு முன்பாக வேளச்சேரியில் ஒரு இடம் வாங்கி அது தமிழ் முறையில் நாங்கள் கொடுத்து அதை ஒழுங்காக பணம் கட்டணும். ஆக இந்த இடம் 106 ஏக்கர், 50 ஏக்கர் சேல்ஸ் வைத்தோம். 50 ஏக்கர் இது கோலம்பிச்சு படிப்படியாக உயர்ந்தது. அந்த 50 ஏக்கராகவே விற்பனை செய்தோம். விற்பனை செய்வதற்கு இந்திய நாட்டிலும் வெளிநாட்டிலும் சென்று செய்தோம். அப்பொழுது ஒரு கிரவுண்ட் 4000 ரூபாய் தான். இப்போ அந்த இடம் ஒரு கிரவுண்டு 3 கோடி ரூபா. அந்த மாதிரி இருந்த இடம் அதை சரி பண்ணி விளையாட்டுக்கு போகணும். ஒரு முறை எக்ஸ்போ 70 சென்றோம். அங்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படப்படிப்பு கொடுத்தார்கள். அதை பார்த்து விட்டு நாங்களுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த மாதிரி நம்ம ஏன் செய்யக்கூடாது என்று எண்ணம் உண்டு. ஆனால் பணம் இல்லை, மனம் இருக்கும். மனம் இருந்தால் நாம் எதையும் சாதிக்கணும். அதுக்காக சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்ததும் இப்போ இருக்கின்ற தங்க கடற்கரையை நாங்கள் வாங்கினோம். அது தவணம் முறையில் வாங்கினோம். மாதம் பணம் கொடுத்து அதை சொந்தமாக்கி கொண்டோம். இப்பொழுது அதிலிருந்து பல தொழில்களை ஆரம்பித்து பல பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து, பக்கத்திலே அமேஸ்மெண்ட் பார்க், இன்னும் அது பக்கத்திலே ஃபிஷ் அக்வேரியம், இதெல்லாம் புதுமையாக இருந்தது. பணம் கஷ்டமாக இருந்தாலும் புதுமையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினால் அதை செய்து உலக மக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு அதை செய்தோம். இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை பார்க்கிறார்கள். இது ஏன் சொல்கிறேன் என்றால், வெளிநாடுகளில் அமேசான் பார்க் நிறைய இருக்கின்றது. அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம நாட்டிலேயே செய்யக்கூடாது. அந்த உள்ள உணர்வு, அந்த உணர்வினால் அதை நாங்கள் செய்தோம். அதன் பிறகு படிப்படியாக தொழில் வளர்ந்தது. தொழில் வளர்ந்ததும் தொண்டு செய்யாது. எந்த ஒரு மனிதனும்
தொழில் வளர்ந்து அவன் தொழிலும் வளர்க்க வேண்டும், அது தொண்டும் வளர்க்க வேண்டும். தொண்டு என்றால் ஐயன் திருவள்ளுவரை நான் கையில் எடுத்துக்கொண்டேன். என்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன்மகனை சான்றோர் என கேட்ட தாய், அந்த தாயின் மனம் குளிர வேண்டும். பெற்ற தாய் தான் உலகிலே மிகவும் புரட்சியாளர். நம் பிறந்த நாளிலிருந்து மறையும் வரை அவர்கள்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்தார். அந்த தாயை வளர்க்க முடியாது. அங்கே வைத்திருக்கின்ற அம்மா பெயர் சந்தனத்தாய். அவர்கள் அந்த காலத்திலே நாங்கள் எங்களுக்கு உணவு கிடையாது. அதற்காக அவங்களே வெளியில் சென்று வேலை செய்து ஒரு ரூபாய் சம்பாதிப்பார். ஒரு ரூபாயிலே நானும் அருமை அண்ணாச்சி பன்னீர்தாசன், என் அருமை அக்கள் மறைமாள் அவர்களும், என் அன்பு தாய் அவர்களும், நான் 4 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுறோம். என்ன சாப்பாடு இருந்தால் கூழ், அதை தான் எங்களுக்கு உணவு. அதை சாப்பிட்டு விட்டு என் வாழ்க்கையை உயர்த்தணும். பின்பு அருமை அம்மா அவர்களை உலக நாடுகளுக்கு அழைத்து சென்றோம். உலக நாடுகளுக்கு செல்லும் பொழுது போப்பாண்டவர் அவர்களை சந்தித்தோம். ரோமா நகரிலே புனித போப்பாண்டவரை பார்த்து அவருக்கு ஒரு மாலை அணிவித்து பொன்னாடை போட்டு அம்மா அவர்களை நாங்கள் காண்பித்தோம். அம்மா அவர்களுக்கு மனதில் ஒரே மகிழ்ச்சி. அங்கிருந்து ஜெர்மனி ஒவ்வொரு நாட்டில் ஏறக்குறை 65 நாட்கள் அருமை அம்மா அவர்களை உலக நாடுகளெல்லாம் அழைத்து சென்றோம். டீ கடை வைத்தவர் அம்மா அவர்களை உலகமெல்லாம் அழைத்து சென்று மனம் குளிரும்படி நாங்கள் செய்தோம். பின்பு தொண்டு என்று சொன்னேன். நான் தொண்டு என்றால் தமிழை படித்து கொண்டேன். தமிழ் மேல் எனக்கு எப்பொழுதும் ஒரு பற்றும் பாசமும். உங்களுடைய பின்பக்கத்தில் உள்ள அந்த பலகையிலேயே உலகத்தை தமிழால் உயர்த்துவோம் அப்படிங்கிற வார்த்தை குறிச்சிருக்கீங்க. அதுலேயே அந்த உலகை தமிழால் உயர்த்துவோம் என்ற ஒரு அற்புதமான வாக்கியத்தை நாங்கள் எடுத்து அதன் மூலமாக உலகத்திற்கு நமது வள்ளுவர் பெருமான் எல்லோருக்கும் தேவை. 1330 குறள் எண், 130 அதிகாரத்திலே 2 அடியிலே உலகத்தை அளந்தவர். ஆக அவரை கையில் பிடித்து கொண்டு உலகமெல்லாம் திருக்குறளை திருவள்ளுவரை கொண்டு சென்றேன். இதுவரை 175 வள்ளுவர் சிலைகள் உலகம் முழுவதும் வைத்து அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன், இப்படி பல்வேறு நாடுகளில் வைத்திருக்கின்றோம். இந்தியாவிலையும் பல மாநிலத்தில் வைத்திருக்கின்றோம். ஆகவே தொழிலும் வளர வேண்டும், தொண்டும் வளர வேண்டும். தொண்டுகள் நமக்கு தமிழ் மீது உள்ள பற்று, நாம் தமிழர்கள் அந்த தமிழை வளர்க்க வேண்டும். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் வள்ளுவர் பற்றி சொல்ல வேண்டும். வள்ளுவர் இன்று பேரளவில் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் உள்ளத்திலே பள்ளியிலிருந்து கல்லூரியிலிருந்து எல்லோரும் திருக்குறளை படிக்கின்றார். படிக்கும்போது
அதில் உள்ள அர்த்தங்களை தெரிந்து கொள்கின்றார்கள். ஒன்று, ஈன்ற பொழுதில் பெரிது ஊக்கம் தன்மகனை சான்றோன் என்று கேட்டார். அந்த பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஆனால் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாவார்கள். தன் குடும்பத்திற்கு ஒரு உயர்ந்த பிள்ளையாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வளர்த்தார்கள். உணவில்லை என்றாலும் அவர் தருவார்கள், படிப்பில்லை என்றாலும் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதான் சொல்வேன், உலகை தமிழார் உயர்த்துவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே. அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னேறியும். அது ஆசானம் வர்றார். ஆலயம் தொழுவது சாணம் என்று யாரும் ஒரே யாவரும் கீழே. எல்லா நாடுகளிலும் நமது மக்கள் இருக்கிறார்கள், மனிதர்கள், மனித குலம். ஆகவே அவர்களிடம் எல்லோரும் அன்பு செலுத்து. அன்பில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. அந்த அன்பின் வழியாக நம்ம இருக்கும் பொழுது ஒரு சாதாரண டீ கடைக்காரன், ஒரு கிராமவாசி, அவன் இந்த உலகமெல்லாம் சுற்றி திரிந்த அளவிற்கு வருவது அன்புதான். அன்பின் அருள் பெற்று வள்ளுவர் சொல்கின்றார்கள், அன்பு பண்பு பொருள் அவர்கள் குடும்பம். அந்த அன்பு என்கிற சொல் அனைவருக்கும் உகந்தது. உங்கள் எல்லோரும் பார்க்கின்றேன், அன்பாக நாங்கள் வாருங்கள் வாருங்கள் சொல்லியே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அது ஒரு பொருள் வேண்டும். பொருள் வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும். உழைத்தால் உயர முடியும். அப்புறம் இன்பம்னு சொல்லுவார்கள். மனைவி மக்களோடு மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இப்படி உலக எல்லாம் அமைதி பெற வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எண்ணத்தோடு எங்கள் தொழில் ஆரம்பித்தோம். இன்று திருவள்ளுவர் சிலை பல நாடுகளிலே வைத்திருந்தோம். எல்லா நாட்டிற்கும் நானே நேரே சென்று இலவசமாகவே கொடுக்க, எதற்கும் பணம் வாங்குவதில்லை. இவ்வளவு ரூபாய் 6 சிலைகள் இருக்கிறது, வெளிநாடு கொண்டு போகின்றோம். ஆகவே ஒரு மனிதனும் உலகத்தில் வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அருள் வேண்டும். அருளோடு சேர்ந்து பொருளும் வேண்டும். ஐயா, பொருள் அப்படின்னு சொல்றப்ப இந்த அதாவது முதலாவது உங்களுக்கு இத்தனை வயதிலையும் இளமையான சிந்தனையோட தமிழ் பணியோட சேர்ந்து கணினியோட அறிவையும் நீங்க வளர்த்துருக்கீங்க. உங்களோட தொழில்நுட்பத்துல எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். இந்த அடுத்த தலைமுறைகள் டிஜிட்டல் மயமாகப்பட்ட உலகத்துல அடுத்த தலைமுறைகள் கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல்ல ரொம்ப அடிக்ட் ஆயிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த தலைமுறைகள் எப்படி தொழில் சிறந்து விளங்கணும்? உங்களுடைய அறிவுரை என்ன? என் வீட்டிலே பேத்தி இருக்கின்றாள். அவள் கம்ப்யூட்டர் பற்றி நம்ம விட அறிந்த சிறு குழந்தை, 5ஆம் கிளாஸ் படிக்கின்றார். இன்று கணினம் தான் உலகத்திலே உயர்ந்ததாக இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் இன்று நமது இந்தியர்கள் இருக்கின்றார். அவர்கள் கணினம் படித்திருக்க வேண்டும். அதை படித்தவர்களுக்கு எங்கு சென்றாலும் வேலை கிடைக்கின்றது. இன்று நமது கம்பெனியில் பல பேர் படித்திருக்கிறார்கள், கணினம் தெரிகின்றது. அதன் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லோரையும் ஒரு செகண்ட்ல நம்மளால் பார்க்க முடிகின்றது. ஆகவே குழந்தைகள், இளைஞர்கள்
படிக்க வேண்டும், அன்போடு பழக வேண்டும், தேசத்தை நினைக்க வேண்டும். அருமை. தேசம்தான் தேகம், தேகம்தான் தேசம். ஆகவே தேசத்தின் தேகத்தையும் ஒன்றா வைத்தால் நம் உயிரை வரலாம். ஆகவே இந்த நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பது ஒரு தெரியும். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் என்று உயர்ந்த நிலைக்கு வந்து இறைவன் சேர்ந்து விட்டார். அப்படி பல பேர்கள் இருக்கின்றார். நான் எல்லோரிடம் பணியிருக்கின்றேன். எல்லோரும் எனக்கு நண்பர்களாக ஒரு ஆசிரியராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் இந்த டிவிக்கு எனது வாழ்த்தையும் இதை படம் அடிக்க உங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை வாழ்த்தையும் உலகம் என்றும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிய வாழ்த்துகிறேன். வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. ரொம்ப வேலைப்பளு நிறைந்த சூழ்நிலையிலையும் எங்களுக்கான காலத்தை ஒதுக்கி கடந்த ஒரு 30 நிமிடமா எங்களுக்கு கூட உரையாடி உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.